ஹாய், ஹலோடா. நீங்க கேட்ட மாரி நான் எல்லா எஃபோர்ட்டும் போடுறேன். நெறையா எஃபோர்ட் பெண்டிங்லயே வச்சிருக்கேன்டா. அதான் ஒண்ணு ஒண்ணுவா அத எப்படி குறைக்கணும்னு பார்க்குறேன். ஓகேடா. தயாங்கோட நெக்ஸ்ட் பார்ட் தான். போன பார்ட் எதுலேருந்து ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னா, நீங்க கண்ணு முழிச்சு பார்த்துருப்பீங்க. பார்த்தா நீங்க தயாங்க ஹக் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நீங்க எந்திரிச்சிருப்பீங்கடா. அகைன் உங்கள சைட்ல போட்டு ஹக் பண்ணி படுத்திருப்பாரு. நான் அதோட தான் ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பேன். இவன் மட்டும் நம்ம ஃபேஸை பார்த்துட்டா கண்டிப்பாக இவன்கிட்டருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது ஒயின் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு அவரோட ஹேண்டை தானே நீங்கள் எடுக்கிறீங்க. எடுக்க முடியல. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ சடனாக டேவோட ஃபோன் ரிங் ஆகுது. அவ்வளோதான், உங்களுக்கு பயம் ஸ்டார்ட் ஆகுதுடா. ஓயன், உன்னை பார்க்க போகிறோம், என்ன பண்ணுறது? தேவுக்கும் தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கலையுதுடா. ஏன்னா அவரோட ஃபோன் சவுண்டு அவருக்கும் கேட்குது. அப்போ ஒரு ஹேண்டால் அவர் ஃபோனை தாண்டா ஒரு மாதிரி தடவி பார்த்துக்கிட்ருக்காரு. ஓயன், அவன் முழிச்சு பார்க்க போகிறான் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு பயமாக இருக்குது. எங்கே அசைஞ்சா கண்டிப்பாக அவன் பார்த்துருவான் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு பயம். நீங்கள் உங்கள் ஃபேஸை அவர் செஸ்ட்டுக்குள்ளே தாண்டா ஒரு மாதிரி மறைச்சிக்கிறீங்க. அவரும் ஒரு ஃபோன் எடுத்து தாண்டா ஒரு மாதிரி தூக்கத்துலேயே அட்டன் பண்ணி, ஹலோ சார், நீங்கள் கூட சொன்னீங்கள்ல சார் ஒயன்ற மேம கண்டுபிடிக்க சொல்லி. ஆ, ஆமாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா அவள? சார் அவங்க நேற்று காலேஜ் வரல. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு மட்டும் எனக்கு தெரியும் சார் அப்படின்ட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. பேர் என்ன? சார் மாஹி சார். நேற்று காலேஜ் வந்திருந்தாங்க சார். ஆனால் ஒயன் மேம் வரல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியும். ஓகே, எனக்கு அவளோட டீட்டெயில் மட்டும் எடுத்து வச்சுருங்க. நான் உடனே வர்றேன் அப்படின்ட்டு டே சொல்கிறாரு. ஏதாண்டா ஃபோனை கட் பண்ணிட்டு ஃபோனையும் பார்க்குறாரு. ஓ, டைம் ஆச்சா அப்படின்ட்டு அவர் எந்திரிக்க போகிறாரு. என்ன, கீழே குனிஞ்சு பார்க்குறாரா, ஒரு பொண்ணு ஹக் பண்ண மாதிரி இருக்கு. அப்படின்ட்டு அவர் கையை எடுத்துடுறாரு. ஏன்னா அவர் தாண்டா உங்களை ஹக் பண்ணியிருப்பாரு. உங்களை விட்டு தள்ளி எந்திரிச்சு வந்து நின்றுடுறாரா. நீங்கள் வேகமாக அந்த பக்கத்தை திரும்பிக்கிறீங்க. உங்கள் ஃபேஸவே ஒரு மாதிரி கவர் பண்ண மாதிரி உங்கள் சாரியை. டேய், இந்த ரூமுக்கு இது கூட வந்த? ஓ, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இங்கே வந்துட்டியா? டேய், என்ன காரியம் பண்ணியிருக்க டே? கேன் இவ கூட. ஓ, நம்மளுக்கு எதுவும் நடக்கலை அப்படின்ட்டு டே தாண்டா வேமா அவரை பக்கத்தில் இருக்க ரூமுக்கும் போயிடுறாரு. இப்போ தாண்டா அவங்களுக்கு மூச்சே வருது. வேகமாக எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்குள்ளேயும் போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. இன்னைக்கு நேற்றே நீங்கள் போகலை. நீங்கள் தாண்டா ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒன்று தோணுது. ஆமாம், டே யாரை பற்றி ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தாரு? அவளை கூட கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு கேட்டார். அது நம்மளா இருக்குமா? ஏன்னு உங்களுக்கு பயம் தாண்டா ஸ்டார்ட் ஆகுது. நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தானே ஒரு டவல் வேர் பண்ணுறீங்க. பார்த்தா நீங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல. ஐயோ, ட்ரெஸ் வேறு எடுத்துகிட்டு வரலையா? இப்போ வெளியில் போகணும். டே வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது? நீங்களும் டோர் லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. வெளியில் யாருமே இல்லைடா. ஓகே, யாருமே இல்லை. இப்போ போகலாம் அப்படின்ட்டு நீங்களும் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வாரீங்க. இந்த சைடு தயாங் தாண்டா. அவரும் ஃப்ரெஷ்அப் ஆகிருப்பார். பார்த்தா ட்ரெஸ் இல்லை. ஓ, அங்கே தான் இருக்கான். அவரும் டவல் தாண்டா கட்டிக்கிட்டு இங்கே இருக்க ரூமுக்கு வர்றாரு. நீங்கள் இப்போ உங்கள் கபோர்டு தாண்டா ஓப்பன் பண்ணுறீங்க. அதாவது கபோர்டுக்குள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸை அந்த கபோர்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க. ட்ரெஸ்ஸை தாண்டா நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க. டேவும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு தாண்டா உள்ளே வர்றாரு. அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாரு. ஏன்னா கபோர்டுக்குள்ளே உங்கள் ஃபேஸ் இருக்குது. உங்கள் பாடி மட்டும்தாண்டா தெரியுது. அதுவும் டவலோடு இருக்கீங்க. உங்களையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் டோர் ஓப்பன் ஆன சவுண்டு கேட்குதுல்லடா, அதனால நீங்கள் ஒரு மாதிரி பயத்தில் உங்கள் ஃபேஸை அதாவது கபோர்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. ஏன்னா டேவ் பார்த்துருவாரோ அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் டவலோட வேறு இருக்கீங்க. டேவுக்கு இந்த மாதிரி பார்க்குறதுனால அது உங்களை மாதிரி இருக்குடா. ஏன்னா உங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் அவர் பார்த்துருப்பாரு. இப்போ அவருக்கு என்னன்னு தெரியல. அவரும் உள்ளவே வர்றாரு. உங்களுக்கு அவர்கிட்ட வர வர உங்களுக்கு பயமாக இருக்குது. இப்போ நீங்கள் ரெஸ்ட் ரூம் டோரை தாண்டா பார்க்குறீங்க. உங்கள் பக்கத்துலேயே வந்துட்டார். இப்போ அவரோட ஹேண்ட் எடுத்து உங்கள் ஷோல்டரில் தாண்டா வைக்க போகிறாரு. இப்போ பக்கத்து ரூம்லேருந்து அவரோட ஃபோன் ரிங் ஆகுது. உடனே ஸ்டாப் ஆகிட்டாரா. டே, என்னடா பண்ண பார்த்துட்ட? ஓய், இவ்வளோ போயா?
டேய் பொய்யன்றா! அப்பா அவரோட கையவும் கீழ இறக்கிட்டு, அவர் சடனா திரும்பி தான்டா அந்த ரூம விட்டே அவர் வெளில போயிடுறாரு. பக்கத்து ரூம்லயும் போய் அவர் ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அவரோட பிஏ. "ஏய் இந்த சைடு வெளில போணும் வேகமா தான்டா நீங்க போய் டோர் லாக் பண்றீங்க." ஓ! இவனுக்கு வேற வேலை இல்ல. டேய் என்னடா காரியம் பண்ண போயிட்ட? அதுவும் அவள போய் உயிர தான்டா லவ் பண்ற. அவள போய் எதுக்கு பார்க்கணும்னு நெனைக்கிற? அவ மூஞ்சிய பார்த்து என்னடா பண்ண போற? அப்படின்ட்டு அவருக்குள்ளேயே ஒரு மாரி பேசிக்கிறாரு. ஓ! இப்ப என் ட்ரெஸ்ஸு வேற அங்க இருக்கு. இது சரி வேகமா உங்க ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறீங்க. உங்க பேக்கையும் வேகமா எடுத்துட்டு, உங்க ஃபோன் எடுத்துட்டு அந்த ரூம் விட்டே வெளியில போயிடுறீங்கடா. கீழ பார்க்குறீங்க. பார்த்தா உங்க அத்தை தான் குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்க அத்தை உங்களையும் பார்க்குறாங்கடா. உங்க அத்தை உங்களையும் தான்டா பார்க்குறாங்க. ஏன்னா வந்து அவரோட ரூம்ல இல்ல. உங்க ரூமுக்கு தான் நைட்டு போனாரு அப்படின்ட்டு அவங்களும் பார்த்துருப்பாங்க. ஏன்னா டோர் ஓப்பன் ஆகுற சவுண்ட் லைட்டா அவங்களுக்கு கேட்டிருக்கும். அதனால அவங்க நைட்டு தூங்கியிருக்க மாட்டாங்கடா. அவங்களும் எட்டி பார்த்துருப்பாங்க. பார்த்தா வந்து உங்களோட ரூமை தான் ஓப்பன் பண்ணி போயிருப்பாரு. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ஏன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேஸ் பார்த்துருப்பான் அப்படின்ட்டு. பார்த்தா நீங்கள் நார்மலாக தான் வர்றீங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்து, "அத்தை நான் நேற்றே காலேஜ் போகல. இன்னைக்கு எனக்கு ஒர்க் இருக்குது. நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அத்தைகிட்ட சொல்கிறீங்க. "இல்லை ஓயன் நீ சாப்பிட்டு போம்மா" அப்படின்றாங்க. "இல்லை எனக்கு பசிக்கலை நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அத்தைகிட்ட சொல்லிட்டு போயிடுறீங்கடா வெளியில். உங்கள் அத்தையும் உங்களையே பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தாண்டா வெயிட் பண்ணி பார்த்து பார்த்து கடுப்பாயிட்டாரு. இப்போ அவரும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு போகிறாரு. பார்த்தா நீங்கள் இல்லை. அவரும் வேகமாக ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறாரா. போட்டுட்டு கீழே தான் வர்றாரு. ஆல்ரெடி உங்கள் அத்தை தாண்டா சாப்பாடெலாம் எடுத்து டைனிங் டேபிள் வச்சுட்டாங்க. கீழே இறங்கி தாண்டா கீழே வர்றாரு. அப்போ அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க. "டே அம்மா ஃபுட் ரெடி ஆயிடுச்சுப்பா சாப்பிட்டு போ" அப்படின்றாங்க. "இல்லைம்மா எனக்கு டைம் ஆச்சு." இங்கே வாடா" அப்படின்றாங்க. "என்னம்மா?" அப்படின்ட்டு டேவும் கீழே இறங்கி வர்றாரு. டேவோட கையை பிடிச்சி தாண்டா அந்த டைனிங் டேபிளையும் உட்கார வைக்கிறாங்க. "அம்மா எனக்கு டைம் ஆச்சும்மா ப்ளீஸ் என்னை விடுங்க." ப்ளீஸ் சாப்பிட்டு போடா" அப்படின்னு சொல்கிறாங்க. டேவும் உட்காந்துடுறாரு. அவங்க அம்மா தாண்டா ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. டேவும் ஃபுட் சாப்பிட்றாரா. அப்போ டேவோட அம்மா தான், "தயா சொல்லுங்கம்மா." "அம்மா சொல்கிறது கேட்பியாடா?" தயாங்கும் அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. சொல்லுங்கம்மா" அப்படின்றாரு. அப்போ தயாங்கோட அம்மா தான், "இன்னமும் அந்த பொண்ணை லவ் பண்ணுறியாடா?" தயாங்க அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்காரு. "ரொம்ப லவ் பண்ணுறேம்மா. அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதும்மா. அது ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்றீங்க? தயாங் உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுடா. அந்த பொண்ணோட ஃபேஸ் பார்த்துருக்கியா?" "அம்மா ஸ்டாப் இட்மா. எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. நான் அவளை பார்த்து என்ன பண்ண போகிறேன்? கண்டிப்பாக நீ அவளை பார்த்தா அவளை விட்டு போக மாட்டேடா. அம்மா ஸ்டாப் இட். இன்னொரு தடவை அவளை பற்றி எதுவும் சொல்லாதீங்க" அப்படின்னு தயாங் வேகமாக எந்திரிச்சு அவரும் ஆஃபீஸ் கிளம்புறேம்மா அப்படின்ட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. உங்கள் அம்மாவனால சொல்ல முடியாத அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு பட் உங்கள் ஃபேஸை பார்த்தாவது அவன் புரிஞ்சுக்குவான் அப்படின்ட்டு உங்கள் அத்தை நினைக்கிறீங்க. நீங்கள் தாண்டா இப்போ காலேஜுக்குள்ளேயும் போயிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டையும் பார்த்துட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா நேற்று நடந்தது பூரா சொல்கிறா. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஏன்னா அவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்க மாட்றான் அப்படின்ட்டு. இந்த சைடு தயாங்க்கு தாண்டா அந்த பர்சன் கால் பண்ணி சொல்லியிருப்பாரு, ஒயன் மேம் வந்துட்டாங்க, அவங்க ஃப்ரெண்டும் வந்துட்டாங்க அப்படின்ட்டு. தயாங்க்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா நீங்கள் இப்போ காலேஜுக்குள்ளே இருப்பீங்க. அவருக்கு ஆஃபீஸ்க்கு வேற போகணும். இப்போ உங்களை பார்க்குறதா ஆஃபீஸ் போகிறதா அப்படின்னு ஒரு குழப்பமாக இருக்குது. டென்ஷனாக இருக்குது. ஜெஃப்புக்கும் கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க, ஒயன் வந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஜெஃப்போட ஃப்ரெண்டுக்கும் தெரியும்டா. இப்போ அவங்க எல்லாமே தான்டா இப்போ உங்கள் காலேஜுக்கு வெளியில நிற்கிறாங்க. மச்சான் ஃபீல் பண்ணாதடா. இன்னைக்கு என்னவா இருந்தாலும் கேட்டுக்குருவோம் அப்படின்ட்டு அவரோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஜெஃப்பும் ஒரு மாதிரி எப்படியோ ஒரு மாதிரி அவ்வளோ பெயினாக இருக்காரு. இந்த சைடு டேவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ தயாங்க் தாண்டா உங்களுக்கு காலேஜ் முடிய என்ன டைம் இருக்குது அப்படின்ட்டு அவருக்கு ஆஃபீஸ்க்கு போகிறாரு. நீங்களும் காலேஜ் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கும் கிளாஸ் போய்கிட்டுருக்குடா. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா சொல்கிறா, ஒயன் கண்டிப்பாக இன்னைக்கு ஜெஃப் அண்ணா வருவாருடி. என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறடி?
ஆமாம், நேத்தே வந்தாரு. பட் இன்னைக்கும் கண்டிப்பா அண்ணா வருவாருடி. உங்களுக்கு பயம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன பண்றதுன்னு தெரியல உங்களுக்கு. நீங்க ஜெஃப்போட நம்பர தானே பிளாக் பண்ணியிருப்பீங்க. இப்போ அவருக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்றீங்க. அவரோட ஃபோனுக்கு இப்போ ஒரு டெக்ஸ்ட் வருதுன்னு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரா? அதான் நீங்க தான் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. டேய் மச்சான்! எனக்கு ஒயன் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காடா. ஏய் என்னடா பண்ணியிருக்கா? அப்படின்ட்டு ஜெஃப் அத எடுத்து பார்க்குறாரு. ஏன் ஜெஃப் என்ன டிஸ்டர்ப் பண்ற? எனக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேல்ல. அகைன் ஏன் காலேஜ் முன்னாடி வந்து நிக்கிற? ப்ளீஸ் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா? என் ஹஸ்பண்ட் கூட நான் ஹாப்பியா இருக்கேன். ப்ளீஸ் என்னோட வாழ்க்கையில டிஸ்டர்ப் பண்ணாத. இங்கேருந்து போயிரு. அப்படின்ட்டு நீங்க டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்கடா. அவருக்கு அவ்வளோ கோவம், அவ்வளோ எமோஷ்னல், அவ்வளோ அழுக வருது. இதெல்லாம் படிக்கையில. என்னடா மச்சான் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான்டா அந்த டெக்ஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. ஏய் இது நம்ம தங்கச்சியாடா? இவ இப்படிலாம் பண்ண மாட்டாளேடா. இவ எப்படி இந்த மாதிரிலாம் அகைன் ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. இதுக்கு மேலேயும் என்னை பார்க்கணுன்ட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டை கூட்டியாந்து உன்னை அடிக்க விட்டுருவேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அவ்வளோதான். இதை அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னே டேய் மச்சான் அவன் இவ்வளோ நாள் நல்லவன் நினச்சிருந்தேன்டா. ஆனால் இப்போ தாண்டா தெரியுது இவளோட உண்மையான ஃபேஸு, உண்மையான பிஹேவியர்லாம். உனக்கு வேணாண்டா. பணக்காரன் நான் பார்த்து பிடிச்சிட்டான்ல, அதான் உன்னை பிடிக்கல அப்படின்ட்டு உங்களை பற்றி ஒரு மாதிரி பேசுகிறாரு. ஆனால் ஜெஃப்க்கு செம்மையாக கோவம் வருது. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சட்டையவே பிடிச்சி ஒரு மாதிரி அடிக்க போகிறாரு. அடிடா அடி. நாங்கள் சொல்கிறது என்னடா தப்பு இருக்குது? எங்க அவள் அகைன் ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா, எடுத்து படிச்சு பாடுறா அப்படின்ட்டு ஜெஃப்ட்ட தாண்டா கொடுக்குறாங்க. ஜெஃப் அதை படித்து பார்க்குறாரு. இவ்வளோதான். அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி இடிஞ்சே போச்சு. கீழேயே உட்காந்து செம்மையாக அழுகுறாரா. மச்சான் அழுகாதடா. டேய் என்னடா அப்படி அழுகுற அப்படின்ட்டு அவரை தாண்டா அப்படியே ஒரு மாதிரி கூட்டிக்கிட்டே போகிறாங்க. அவர் அப்படியே ஒரு நாள் நடக்க கூட முடியலை. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நீங்களும் இப்போ கேன்டீன் தான் போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்டை தான் சொல்கிறீங்க. ஏய் மாஹி எனக்கு பயமாக இருக்குடி. ஏய் அதான் ஜெஃப் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்னடி? இல்லை மாஹி, காலையிலேயே டே வந்து யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு நம்ம காலேஜ்லேருந்து ஏதோ இன்ஃபர்மேஷன் போகுதுடி. என்னடி சொல்கிற? ஆமாம், யாரோ கால் பண்ணி அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டிங்களா, யார் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குடி. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, பயப்படாதடி. இல்லை மாஹி, நான் இன்னைக்கு காலேஜுக்கு சீக்கிரமாகவே போகணும். என் மாமாவுக்கு நான் கால் பண்ணி வர சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன மாஹி? இல்லை மாஹி அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் மாமாவுக்கு தாண்டா கால் பண்ணுறீங்க. அவங்களும் அட்டன் பண்ணுறாங்க. என்னாச்சு ஒயன்? மாமா இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வர்றீங்களா? எனக்கு ஒரு மாதிரி தலை பெயினாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்னாச்சும்மா? நான் இப்போ கூட கிளம்பி வருவா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். இல்லைம்மா. இல்லை மாமா, நீங்கள் இந்த டயத்துக்கு மட்டும் வந்துடுங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்படியே நீங்கள் கால் கட் பண்ணிடுறீங்க. இப்போ நீங்கள் திருப்பி உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ண போயிட்டீங்க. இன்னும் 1 ஹவர் இருக்குடா உங்களுக்கு காலேஜ் ஃபினிஷ் ஆக. நீங்கள் உங்கள் மேம்கிட்ட தான் எந்திரிச்சிட்டு இந்த மாதிரி தலைவலிக்குது நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு உங்கள் மேம்கிட்ட சொல்கிறீங்க. அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. உங்கள் மாமாவுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி கீழே தான் இருக்கார். இந்த சைடு டே தாண்டா. இன்னும் 1/2 தான் இருக்குது அப்படின்ட்டு அவரும் அங்கே ஆஃபீஸ் விட்டு கிளம்பிட்டாரு. நீங்கள் உங்கள் மாமாவை பார்த்தோன்னே நீங்கள் உங்கள் காரில் ஏறிக்கிட்டு நீங்களும் வீட்டுக்கு தாண்டா போகிறீங்க. உங்கள் மாமா சொல்லியிருப்பாங்க வாமா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. இல்லை மாமா நான் வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சுடா. ஏன்னா காலேஜ் விட்டால் டே வருவார் அப்படின்ட்டு நீங்கள் தான் அதை விட்டு முன்னாடியே வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு உங்கள் மாமாவுக்கும் தெரியுது. பாவம் அவர்னால என்ன பண்ண முடியும்? உங்களை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா டே ஆல்ரெடி மாகியை பிடிச்சிட்டாரு. சார் நீங்கள் யார்? என்ன என் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? கை விடுங்க சார். உன் பேர் தானே மாகி? ஆமாம். உங்களோட ஃப்ரெண்டு இங்கே ஒயன். அது எதுக்கு உங்களுக்கு? நீங்கள் எதுக்கு ஒயனை பற்றி கேட்குறீங்க? இதில் நீங்கள் யார்? என்னோட பேர் கிம் தயாங். இந்த நேமை கேட்டோன்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சிருச்சு இதுதான் உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு. உங்களை பற்றி தான் அவர் கேட்குறாரு அப்படின்ட்டு. சாரி சார், எனக்கு ஒயன் யாருன்னு தெரியாது அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா. மாஹி நீ போய் சொல்லாத. உன்னோட ஃப்ரெண்டு ஒயன் எனக்கு நல்லாவே தெரியும். எங்கே இப்போ? அவள் வீட்டுக்கு போயிட்டா. போய் சொல்லாமல் சொல்லு. சார் அவள் கண்டிப்பாக வீட்டுக்கு தான் போயிட்டா. கண்டிப்பாக அவளோட அட்ரஸ் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அவளோட அட்ரஸ் சொல்லு அப்படின்ட்டு
ஏங்க தான்டா கேட்குறாரு. பட் ஆனா மாஹி எனக்கு தெரியாது அப்படின்றா. அவரு எவ்வளவோ கேட்டு கேட்குறாரு. ஆனா மாஹி சொல்லவே இல்ல. சார் சத்தியமா எனக்கு தெரியாது. முன்னாடி இருந்த பிளேஸ் கூட எனக்கு தெரியும் சார். ஆனா இப்ப அவ மேரேஜ் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் வீட்ல இருக்கா. அதனால எனக்கு தெரியாது அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்லி உங்க ஃப்ரெண்டும் சமாளிச்சுட்டாடா. டயாங்கும் இதோட கார் எடுத்துட்டு அவரும் போயிடுறாரு. நீங்க ஃபோன் அடிச்சு உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்றீங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்கள பத்தி அவரு கண்டுபிடிக்கிறாரு அப்படின்ட்டு. உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படி இப்படி இவர்ட்டருந்து தப்பிச்சு போறதுன்னு தெரியாம இருக்கீங்க. இப்படியே டைம் ஆகுதுடா. நீங்களும் இப்படியே நீங்க தயாங் தெரியாம காலேஜ் போறது, வீட்டுக்கு போறது இப்படியே 1 வீக் ஆகுதுடா. இந்த சைடு ஜெஃப்பும் டெய்லி குடிக்கிறாரு. அங்கங்க ஒரு மாரி விழுந்து கிடக்குறாரு. மாகியும் பார்க்குறா. அவளுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு. ஏன்னா, எப்படி இருந்த மனுஷன் என்ன இப்படி ஆயிட்டாரு அப்படின்ட்டு ஒரு மாரி அவளுக்கு ரொம்ப பெயினா இருக்கு. அவ அப்படியே சொல்லணும்னு நெனப்பா. ஆனா ஒரு மாரி வேணாம் அப்படின்ட்டு அவளும் வந்துருவாடா. எப்படியும் ஒன் டே நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் தான்டா காலேஜ் முடிச்சுட்டு நீங்க உங்க மாமா கூட வந்துடுறீங்க. இந்த சைடு அவ தான்டா அவ பஸ் ஸ்டாண்டுக்கு தான்டா போயிருப்பா. அகைன் ஜெஃப் இந்த மாரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒரு மாரி ஒலம்பிக்கிட்டே இருக்காரு. அத பார்த்துட்டு அவளுக்கு அவ்ளோ பெயினா இருக்கு. வேகமா ஜெஃப் பக்கத்துல தான்டா போறா. "அண்ணா ஏண்ணா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க? ப்ளீஸ் அண்ணா. அவள மறந்துருங்க. அவ தான் உங்கள விட்டு போயிட்டு மேரேஜ் பண்ணி இப்ப ஹாப்பியா இருக்கா. இன்னமும் ஏன் அவள நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க? இதுலருந்து நீங்க மூவ் ஆன் ஆகுங்கண்ணா" அப்படின்ட்டு அவ அப்படியே ஒரு மாரி கண்ணுல டீயர்ஸோட சொல்றா. "அஹி, நீயும் சொல்றியா? அண்ணா எவ்வளோ சின்சியரா லவ் பண்ணேன். ஆனா உன் ஃப்ரெண்டு என்னை ஏமாத்திட்டாளடி. என்ன இப்படி பைத்தியக்காரத்தனமா ரோட்ல திரிய வச்சுட்டா. அவ மட்டும் ஹாப்பியா இருக்கா மாஹி. நீயும் தான் ஹாப்பியா இருக்கேல்ல உன் ஃப்ரெண்டு கூட. ஆனா நான் பாரு எப்படி இருக்கேன்னு. அண்ணா அவ ஹாப்பியா இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா?" உங்க ஃப்ரெண்டு வாய உளறிடுறா. ஜெஃப் தாண்டா மாஹியை பார்க்குற. இல்லைண்ணா அவ ஹாப்பியா தான். ஏய் இப்போ நீ என்ன சொன்ன? ஒன்றும் இல்லைண்ணா. எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு உங்க ஃப்ரெண்டு சொல்றா. ஏய் போய் சொல்லாம சொல்லு. இப்போ நீ என்னமோ சொன்ன. அப்போ ஒயின் ஹாப்பியா இல்லையா? அது அண்ணா மாஹியோட கையை பிடிச்சி தாண்டா அவர் ஹெட்ல வச்சுட்டு, "உனக்கு அண்ணா மேல அவ்வளோ பாசம்னா எல்லா உண்மையும் இப்போ என்கிட்ட சொல்ற" அப்படின்ட்டு அவர் தாண்டா கேட்குறாரு. அப்போ மாஹினால ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ உங்களுக்கு நடந்தது பூரா சொல்றா. அப்படியே அவர் கண்ணில் அவ்வளோ டீயர்ஸோட ஒரு மாதிரி வலியோட மாகிய பார்க்குறாரு. "இதனால தானே உங்களை விட்டு அவ விலகி போறா. இன்னமும் உங்களை லவ் பண்றானா?" "என்ன சொல்ற மாஹி?" "ஆமாண்ணா, அவ இன்னும் உங்களை தான் லவ் பண்றா. உங்களை அவனால மறக்க முடியலண்ணா. ரொம்ப கஷ்டப்படுறா. ஒரு மனசுல இப்பதான்டா வலி இல்லாம ஒரு மாதிரி." "அப்ப என் ஒயன் இன்னமும் என்ன லவ் பண்றாளா?" "ஆமாண்ணா, அவருக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. அப்ப நான் நாளைக்கே ஒயனை பார்க்குறேன். ஆனா அது உங்களை விட்டு அவ விலகி போகணும்னு நினைக்கிறா." "இல்லை மாகி, அவளே விலகி போனாலும் என்னால் நான் அவளை விட்டு போக மாட்டேன்" அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ஹாப்பியோட ஜெஃப் தாண்டா அவர் வீட்டுக்கும் போகிறாரு. அவளும் வீட்டுக்கு போயிடுறா. நீங்கள் வீட்டுக்கும் வந்துட்டீங்கடா. இப்போ உங்கள் அத்தைக்கு தான் ஹெல்ப் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் அத்தை கூட ஜாலியாக தான் பேசிக்கிட்டு குக் பண்ணுறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. உங்கள் மாமாவும் வந்துட்டாங்க. இப்போ உங்கள் அத்தையை நீங்கள் தாண்டா உட்கார வச்சுட்டு உங்கள் அத்தைக்கும் உங்கள் மாமாவுக்கும் நீங்கள் ஃபுட் சர்வ் பண்ணுறீங்க. "நீயும் உட்கார்றா" அப்படின்றாங்க. "இல்லை அத்தை நீங்கள் சாப்பிடுங்க" அப்படின்ட்டு அவங்களுக்கு ஃபுட் எடுத்து வைக்கிறீங்க. அப்போ உங்கள் மாமா தாண்டா டே வந்துட்டானான்னு கேட்குறாங்க. அப்போ உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகுது. "இன்னும் வரலங்க. டைம் என்னங்க பாரு 8:30 ஆகுது. இன்னும் வராமல் என்ன பண்ணுறான்" அப்படின்றாங்க. அவங்களும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்கடா. இப்போ உங்கள் அத்தை உங்களை தாண்டா உட்கார வச்சு ஃபுட் கொடுக்குறாங்க. நீங்கள் சாப்பிட்றீங்க. பட் உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஃபுட் பிடிக்காத மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பாதியோடயே எந்திரிச்சிடுறீங்கடா. "ஏன் என்னாச்சும்மா?" "இல்லை அத்தை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது பிடிக்கல" அப்படின்றீங்க. "ஏம்மா நல்லாதாம்மா இருக்குது" அப்படின்றீங்க சொல்கிறாங்க உங்கள் அத்தை. "இல்லை அத்தை எனக்கு போதும்" அப்படின்ட்டு நீங்களும் எந்திரிச்சிடுறீங்கடா. அப்போ வேகமாக தானே உங்கள் அத்தை உங்களுக்கு மில்க் காய வச்சு, "அம்மா நீ ஒழுங்கா சாப்பிடல, இந்த பாலாவது குடி" அப்படின்றாங்க. நீங்கள் அதை குடிக்கிறீங்க. அதுவும் பாதி தான் குடிக்கிறீங்க. பாதி உங்கள் அத்தைகிட்ட கொடுத்துட்றீங்கடா. "இல்லை அத்தை போதும் அத்தை. கொஞ்சம் தான் இருக்குது குடி. நீ ஒழுங்கா கூட சாப்பிடல." "இல்லை அத்தை எனக்கு போதும்" அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. உங்கள் அத்தை உங்களையே பார்க்குறாங்க. என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? ஒழுங்கா சாப்பிடல அப்படின்ட்டு.
உங்கள் அத்தை தாண்டா தயாங்க்கு கால் பண்ணுறாங்க. அம்மா இன்னும் 5 நிமிட்ஸில் வந்துடுவேம்மா, ஆல்ரெடி வந்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்றாரு. சரிப்பா வா அப்படின்றாங்க. உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடா, நீங்களும் போய் தூங்கிடுறீங்க. இப்போ டே தாண்டா வர்றாரு. அவங்க அம்மாவும் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபுட் எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிடு. இல்லைம்மா எனக்கு பசிக்கல அப்படின்றாரு. நீ இப்போல்லாம் ஒழுங்காகவே சாப்பிட மாட்டாடா, சாப்பிட்றா அப்படின்ட்டு அவங்க அம்மா கூட்டி போய் அவங்களுக்கு ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. அவரும் சாப்பிட்றாரா. சாப்பிட்டு இப்போ அவர் ஸ்டெப்பில் தாண்டா போகிறாரு. இப்போ அவங்க அம்மா பார்க்குறாங்க, அவன் எந்த ரூமுக்கு போகிறான் அப்படின்ட்டு. பார்த்தா டே பக்கத்து ரூமுக்கு தாண்டா போகிறாரு. அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்களும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பெட்டில் படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த 1 வீக்காக அவரும் காலேஜுக்கு வந்துட்டு வந்துட்டு தான் போயிருப்பாரு. பட் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. அதுக்கு அவருக்கு முன்னாடியே போயிடுவீங்க. அவர் முன்னாடி வந்தாலும் நீங்கள் அந்த சைடு போயிடுவீங்க. அவரும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கிடுறாரா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நீங்களும் மெதுவாக தாண்டா எந்திரிக்கிறீங்க. இப்போல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி உடம்புலாம் வலிக்கிற மாதிரி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க. நீங்களும் மெதுவாக தாண்டா எந்திரிச்சு உங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளேயும் போகிறீங்க. இந்த சைடு இந்த சைடு டே தாண்டா அவரும் வேகமாக எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 2 ஃபைல் வச்சுருப்பார்லடா, அதை எடுத்துக்கிட்டு இப்போ உங்கள் ரூமுக்கு வர்றாரு. ஓகே, இந்த ஃபைலை வச்சுட்டு அந்த ஃபைல் எடுத்து இன்றைக்கி பிஏட்ட கொடுத்துடணும் அப்படின்ட்டு உங்கள் பெட் இருக்குல்லடா, அதுக்கு மேலே தாண்டா செல்ஃப் இருக்கும், அங்கே பார்க்குறாரு. பட் இருட்டாக என்ன இவ்வளோ இருட்டாக இருக்குது அப்படின்ட்டு அந்த சைடில் ஜன்னல் இருக்கும்லடா, அதை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் அந்த ஃபைல் எடுத்தோன்னா மேலே வச்சுட்டு இன்னொரு ஃபைல் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் தாண்டா ரெஸ்ட் ரூம் கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வர்றீங்க. இப்போ என்ன சவுண்டுன்னு இப்போ உங்கள் சைடு திரும்பி பார்க்குறாரு. அவ்வளோதான், அந்த மனுஷன் அப்படியே உங்களையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்களும் மிரருக்கு முன்னாடி வந்து உங்கள் தலையை தாண்டா சரி பண்ணிவிட்டு உங்கள் பேக்கு, உங்கள் ஃபோனு இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறீங்க. அவர் நீங்கள் போகிறதையே பார்க்குறாரு. அவர் கண்ணையும் அவர்னாலவே நம்ப முடியல. ஏன் ஏய் என் வீட்டில், என் ரூமில் என்ன நடக்குது இங்கே? நீ எப்படி இங்கே? அவருக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அப்போ அந்த விண்டோ தாண்டா ஓப்பனில் இருக்கும். இப்போ காற்று அடிக்கையில் அந்த ஃபோட்டோவில் இருக்க ஸ்க்ரீன் பறக்குது. அதை பார்த்துட்டு அவருக்கு இன்னும் ஷாக்காக இருக்குது. ஏய் ஓயன், நீ என் பொண்டாட்டியாடி? ஒன்று தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேனா? அப்போ அன்னைக்கு நடந்தது உன் கூட தானா? அவருக்கு ஒன்றுமே புரியலை. அந்த பெட்டை விட்டு கீழே இறங்கி அந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் தானே வந்து நிற்கிறாரு. இப்போ ஸ்க்ரீன் அந்த காற்றுல அப்படியே மூடிருச்சுடா. இப்போ அதை எடுத்து பார்க்குறாரு. ஏய், இவ்வளோ நாள் என் பக்கத்தில் இருந்து உன்னை கண்டுபிடிக்காம நான் ஒரு பைத்தியக்கார மாதிரி சுற்றி தெரிஞ்சிருக்கேன் ஓயன். ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து அப்போ இப்போ தான் சடனாக உனக்கு ஞாபகம் வருது. உங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு வேகமாக தாண்டா ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி வர்றாரு. பார்த்தா நீங்கள் உங்கள் அத்தைகிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் காலேஜுக்கு போயிட்டீங்க. ஒயின் ஸ்டெப்லேருந்து கத்திக்கிட்டே கீழே வர்றாரா. அப்போ உங்கள் அப்பாவும் பார்க்குறாங்க, உங்கள் அம்மாவும் பார்க்குறாங்க. உங்கள் மாமாவோட நீங்கள் வீட்டில் இருக்க சொல்லிடுவீங்க, நான் பஸ்ஸில் போய்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் போயிருந்துருப்பீங்கடா. அதனால உங்கள் மாமாவும் வீட்டில் இருந்துட்டாங்க. அயாங்க இப்படி கத்துறதுனால உங்கள் அப்பா அம்மாவும் பார்க்குறாங்க. அம்மா அம்மா, ஒயின் நம்ம வீட்டிலம்மா, அவள் என் பொண்டாட்டிம்மா. ஆனால் இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு. அம்மா எங்கம்மா? அம்மா உங்களை தான் கேட்குறேன், எங்கே அவ? டே அவள் காலேஜ் போயிட்டாடா. அம்மா நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல, நான் லவ் பண்ணுற பொண்ணு அது ஒயன்டாம்மா. இவ்வளோ நாள் அவள் நம்ம வீட்டில் தான் இருந்திருக்கா. ஆனால் இது எனக்கு கூட தெரியல பார்த்தீங்களா. நான் அவளை கல்யாணம் பண்ணியிருக்கேம்மா. அம்மா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் எனக்கு லவ் பண்ண பொண்ணுவே நான் மேரேஜ் பண்ணியிருக்கேம்மா அப்படின்ட்டு அவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறாரு. எனக்கு தெரியும்டா. அப்போ ஷாக்காக அவங்க அம்மாவை பார்க்குறாரு. என்னம்மா சொல்கிறீங்க? உங்களுக்கு தெரியுமா? அப்போ ஏம்மா இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லலை? அது தயாங் எங்களுக்கு 1 வீக்கு முன்னாடி தாண்டா தெரியும்.
அன்னைக்கு நீயும் ஒயனும் வரலைல. அன்னைக்கு அவ அடுத்த நாள் வந்தா. அப்போ அவங்க அம்மா அவளோட ஃபேஸை பார்த்துட்டு, உனக்கும் ஒயனுக்கும் அகைன் நீங்கள் ஒன்றா இருந்திருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா எனக்கு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா உங்கள் அப்பா வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் ஒயன் போனா, நீ கால் எடுக்கவே இல்லை. அப்போ எப்படி நடந்திருக்கும் அப்படின்ட்டு நானும் போய் ஒயனை பார்த்தேன். அவளோட நெக்கில் பூரா பைக் மார்க்காக இருந்துச்சு. அப்போ தான் நான் அவட்ட சண்டை போட்டேன். யாரு கூட போய் ஸ்டே பண்ணிட்டு வந்த அப்படின்ட்டு. அப்போ தான் அவள் சொன்னா நடந்தது பூரா. ஆனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல தயாங். தயாங்கோட அம்மா சொல்லிட்டு அழுகுறாங்கடா. கண்டிப்பாக உன்னையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கோம் தயாங். நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. என் பொண்டாட்டியை நான் என்னை விட்டு போக விட மாட்டேன் அப்படின்ட்டு தயாங் தானே அந்த வீட்டை விட்டே கிளம்புறாரு. அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தன் பையன் மருமகளை பார்த்துட்டான் அப்படின்ட்டு. இந்த சைடு நீங்கள் தான்டா பஸ் விட்டு இறங்கி நீங்கள் காலேஜுக்கும் நடந்து போய்கிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணுறீங்க. ஏய் நான் ஆல்ரெடி காலேஜுக்கு வெளியில் தாண்டி நிற்கிறேன், உனக்காண்டி தான் வெயிட் பண்ணுறேன் வா அப்படின்றான். நான் வந்துக்கிட்டே தான் இருக்கான் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்கடா. மாஹிக்கு தான் இங்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் ஜெஃப் சைடில் தாண்டா ஒரு மாதிரி மறைஞ்சிருக்காரு. ஏன்னா நீங்கள் பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் போயிடுவீங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்களும் வந்துட்டீங்க. இப்போ பார்க்குறீங்கடா சுற்றி ஜெஃப் இல்லை, தயாங்கும் இல்லை. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு கையை பிடிச்சிட்டு நீங்களும் அந்த காலேஜுக்குள்ளே தான் போகிறீங்க. இப்போ சடனாக உங்கள் கையை யாரோ பிடிக்கிறாங்க. இப்போ நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜெஃப் தான். உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வருது. ஜெஃப், நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் என் கையை பிடிக்கிற. கையை விடு, கையை பிடி ஜெஃப். பொண்டாட்டி, அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நீங்கள் உங்கள் ஃபேஸை ஒரு மாதிரி கோவமாக வச்சுருந்தீங்கடா. இந்த வார்த்தையை கேட்டோன்னே உங்கள் கண்ணு செம்மையாக கலங்குது. ஏண்டி எல்லாத்தையும் மறைச்சிட்டு உன் மனசுக்குள்ளேயே இவ்வளோ பெயினை வச்சுக்கிட்டு ஏண்டி என்கிட்ட சொல்லலை? அவர் என்ன சொல்கிறாருன்னு உங்களுக்கு புரியவே இல்லை. ஒரு மாதிரி அழுதுகிட்டே, ஜெஃப் என் கையை விட்டுரு, நான் காலேஜுக்கு போகணும், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் கையை விடு. ஜெஃப் தாண்டா உங்கள் ஃபேஸை ஹக் பண்ணிட்டு, உன் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும்டி பொண்டாட்டி. நான் பொண்ணை தாண்டி லவ் பண்ணுறேன், உன் மனசு தான் லவ் பண்ணுறேன், உடம்பு இல்லை ஒயன். ஏன்டி என்கிட்ட சொல்லலை? எனக்கு எல்லாம் தெரியும். அப்போ நீங்கள் மாஹியை திரும்பி பார்க்குறீங்க. சாரி ஒயன், அண்ணா கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியலடி, அதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா. ஏன் மாஹி, ஏண்டி? அப்போ நீங்கள் ஜெஃப்பை தாண்டா பார்க்குறீங்க. ஒரு கண்ணில் அவ்வளோ டிஎஸ், உங்கள் கண்ணுலேயும் அவ்வளோ டிஎஸ்டா. இவ்வளோ நாள் அவ்வளோ பெயினோடு இருந்திருப்பீங்கடா. நீங்கள் ஓடி போய் ஜெஃப்பை தாண்டா போய் ஜெஃப்பை போய் நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்கடா. அவரும் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு லவ் யூ வயன், ஐ மிஸ் யூ டி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில், அதாவது ஜெஃபருக்கு பின்னாடி தயாங் வந்து அவ்வளோ டியர்ஸோடு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. தயாங்